ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. சமபந்தி விருந்தில் சங்கமிப்போ, ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே, வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவதை அருள் என்போம், இருப்பதை பகிர்வதை சமம் என்போம். நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு. இந்த திருப்பலி அதற்கோர் ஏற்பாடு. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. இன்றைய திருப்பலியானது ஆண்டனி இவருடைய ஆன்மனத்திலே பாற்றிடையே இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. லாசர் டி குரூஸ் இவருடைய ஆன்மனத்திலே பாற்றிடையே இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஆண்டனி டிசோசா இவருடைய ஆன்மனத்திலே பாற்றிடையே இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. குழந்தைசாமி அமலோர் பாவம் அவர்களுடைய ஆன்மனத்திலே பாற்றிடையே இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. சூசைராஜ் இவர் 11ஆம் ஆண்டு இறந்த 11ஆம் ஆண்டு நினைவில் அவரது ஆன்மானத்திலே பாற்றடைய இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த ஆன்மாக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது செய்த ஒவ்வொரு நன்மையிலையும் ஆண்டவர் நினைத்து பார்க்க வேண்டும். இவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது செய்த சிறு சிறு குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவர் மனமிறங்கி மன்னிக்க வேண்டும். இவர்களுக்கு அவருடைய நித்திய பெண்மை வீட்டின் கதவுகளை திறக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மஜலாவிற்கு பிரசவம் நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியாகவும், இரட்டை குழந்தை செல்வங்களை கொடுத்ததற்கு நன்றி கூறியும், தொடர்ந்து இறையாசரும் இறை பராமரிப்பும் வேண்டியும், தாயும் செய்யும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு வாழவும், விரைவில் நற்சுகம் பெற்று வீடு திரும்ப வேண்டி வேண்டுதல் திருப்பலியாக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். சிபி வர்கீஸ் இவர் இறந்து 24ஆம் நினைவு நாள். எனவே இவருடைய ஆன்மனத்திலே பாற்றடைய இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஜோசப் எமல்டா ஜெயபிரகாஷ் இவர்களுடைய ஆன்மனத்திலே பாற்றடைய இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவர் இவர்களுடைய இந்த உலகத்திலே வாழ்ந்தபொழுது இவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும், இவர்களுக்கு நித்திய இலைப்பாற்றி கொடுக்க, நித்திய வாழ்வை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆன்மாக்களுடைய கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினரோடும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரினுடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பேரன்புமிக்க தர்மை சகோதர சகோதரிகளே, சட்டம் என்பது மனிதனுக்காக, மனிதன் சட்டத்திற்காக அல்ல. எல்லா சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மனிதனுக்காக, மனிதன் அவற்றிற்காக அல்ல. எனவே ஆண்டவர் இயேசு மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவராக இருக்கின்றார், மற்றவற்றை விட, சட்டத்தை விட. எனவே மனிதனுடைய தேவைகளை அக்கறை செலுத்துபவர்களாக இருக்கிறார். எனவேதான் ஆண்டவர் ஓய்வு நாளாக இருந்தாலும் மனிதனுக்கு என்று தேவை ஏற்படுகின்ற பொழுது மனிதன்
உடல்நலமற்று இருக்கின்ற பொழுது அவனுக்கு சுகம் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அவர்களுடைய இறைவன் இயேசுனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அனைவரும் அவரை போல நற்செயல்கள் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம், செய்கிறோமா என்று சிந்தித்து பார்த்து செய்யாத தருணங்களுக்காக மன்னிப்பை மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மரணங்களை கொண்டாட நாம் தகுதி வரும்போது நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் அமைதிறக்க வைத்து நம் பாவங்கள் எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியன வளரச் செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரனுடைய ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாகக்கூட விரும்பியிருப்பேன். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கும் பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். அவர்கள்தான் இஸ்ரேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்கச் செய்தும் உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. அழைத்தவர்களின் வழிவந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவுக்கு அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 147 பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக.
எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயிலின் தாள்களை வலுப்படுத்துகிறார், உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கிறார், உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார், அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை, அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்ற என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 இறைச்சுற்றர்கள் 1-6 வரை. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்து சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். அங்கே நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார். இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். அவர்கள் அமைதியாக இருந்தனர். இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார். பிறகு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டீரா என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பேரன்புமிக்க எனதருமை சகோதர சகோதரிகளே, ஒரு நகரில் மிகவும் பரபரப்பான சாலைகள் ஓரத்தில் அமர்ந்து கொண்டு பாம்பாட்டி ஒருவர் பாம்பு நடனமாடும் காட்சிகளை காண விரும்புகின்றவர்கள் எல்லாம் வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்டார். அவர் இவ்வாறு கூப்பிடுவதை தொடர்ந்து பலரும் அவர் முன்பாக கூடினார்கள். பெருங்கூட்டம் கூடிய பிறகு பாம்பாட்டி தன்னிடம்
இருந்த மகுடியை எடுத்து வாசிக்கத் தொடங்கினார். அவர் வாசிக்க வாசிக்க அவருக்கு முன்பாக இருந்த பெரிய பெரிய பாம்புகள் எல்லாம் படமெடுத்து ஆடத் தொடங்கியது. இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்துவிட்டு அங்கு திரண்டிருந்த மக்கள் தங்களிடம் இருந்த 10, 20, 50 என்று சொல்லி அவருக்கு பணத்தை எல்லாம் கொடுத்து விட்டு சென்றார்கள். அந்த கூட்டத்திலே இருந்த ஒரு இளைஞன் ஒருவன் சிரித்து கொண்டே பாம்பாட்டின் அருகில் சென்று அவருடைய காதுக்குள், நீங்கள் மகுடியை ஊதுவதால் அல்ல, உங்களுடைய கால்களை தரையில் அடிப்பதால் தான் பெரிய பெரிய பாம்புகள் எல்லாம் படமெடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது என்றான். அவன் இவ்வாறு சொன்னதை கேட்டு பாம்பாட்டி அதிர்ந்து போனார். தம்பி, மக்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போன பின்பு இது குறித்து உன்னிடம் நான் பேசுகிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் ஓரமாக நில் என்று சொன்னார். அந்த இளைஞர் சொன்னார். அவனும் எல்லாரும் அங்கிருந்து போகும் வரைக்கும் சற்று ஓரமாக நின்று கொண்டிருந்தான். எல்லாரும் போன பின்பு பாம்பாட்டி இளைஞனிடம், தம்பி, பாம்புகள் நான் ஊதுகின்ற மகுடியால் அல்ல, நான் தரையில் அடிப்பதால் தான் படமெடுத்து ஆடுகின்றது என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று அந்த இளைஞனிடம் கேட்டார். அது என்னுடைய மூதாதையர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்று சொன்னான் அந்த இளைஞன். அது சரி, இந்த உண்மையை வேறு யாரிடமும் சொல்லாதே, சொன்னால் என்னுடைய பிழைப்பு போய்விடும் என்று அந்த இளைஞனை அந்த பாம்பாட்டி கெஞ்சி கேட்டார். பின்பு இளைஞன் பாம்பாட்டியை பார்த்து, உங்களிடம் நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னார். அவரும் ஒப்புக்கொண்டார். நீங்கள் எதற்கு மகுடி ஊதுவதால் அல்ல, நீங்கள் எதற்கு மகுடி ஊதுவதால் பாம்பு படமெடுத்து ஆடுகின்றது என்று சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்று அந்த இளைஞன் பாம்பாட்டியிடம் கேட்டான். பாம்பாட்டி இளைஞரிடம், வேறு எதற்காகவும் அல்ல, வயிற்று பிழைப்புக்காகத்தான் என்று சொன்னான். சாதாரணமாக மக்கள் நான் மகுடி ஊதுவதால் தான் பாம்பு படமெடுத்து ஆடுகிறது என்று நம்புகின்றார்கள். அந்த நம்பிக்கை வைத்துதான் நான் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இந்த நிகழ்வில் வருகின்ற பாம்பாட்டியை போன்றுதான் யூத சமுதாயத்திலே எதற்கெடுத்தாலும் சட்டம் சட்டம் என்று சொல்லி தன்னுடைய சுயநலத்திற்காக அந்த யூத மத தலைவர்களும் பரிசேயர்களும் அங்கிருந்தவர்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், தலைவர்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மக்களுடைய தேவையிலே அக்கறை இல்லாதவர்களாக இருந்தார்கள். தான் பிழைக்க வேண்டும், தன்னை எல்லோரும் மதிக்க வேண்டும், எனவே தொட்டதற்கெல்லாம் சட்டம் சட்டம் என்று சொல்லி அந்த மக்களை ஆட்டி படைத்து கொண்டிருந்தார்கள். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கண்டிக்கின்றார். இன்றைய நற்செய்தியும் கூட நாம் சற்று முன் வாசிக்க கேட்டோம். நீர்க்கோவை உள்ள ஒருவனை குணமாக்குகின்றார். அவர்களெல்லாம் இவரை பார்த்து முணுமுணுக்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களை கேட்கின்றார், கண்டனம் செய்கின்றார். நீங்கள் உங்களுடைய பிள்ளையோ அல்லது மாடோ கிணற்றில் விழுந்தால் அது தூக்கிவிட மாட்டீரா என்று, ஓய்வு நாள் என்பதற்காக தூக்கிவிட முன்வர மாட்டீரா என்று கேட்கின்றார், கண்டனம் செய்கின்றார். இயேசுவில் அனுபவிப்பவர்களே, நாமெல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? சுயநலத்திற்காக நாம் எதையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோமா, அல்லது பிறர் நலத்திலே அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இறைமகன் இயேசு பிறர் நலத்திலே அக்கறை கொண்டவராக, மனிதனுடைய தேவைகளை உதவி செய்பவராக, அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பவராக இருந்திருக்கிறார். நாமும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் அனைவரும் அவருடைய வழியிலே, அன்பு வழியிலே வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவர் வழியில் வாழ அந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடைய நடுதுமான நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி நம்பிரவனாய் தந்து கேட்டதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கிரளமை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கு இட்டுச் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபின் அவர் இழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரி அணிகள் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடு சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தன் இறப்பினை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளி கிண்ணத்தை நமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமணின்ற ஊழியம் புரிய தகுந்தவர்கள எங்களை ஏற்றுக்கொண்ட நினைவு நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்குகளையும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திருவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திருவை அன்பில் நிறைவேற்றதரலும். மேலும் உயிர்த்தல் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவுவது உமது திருமுக ஒளியில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நம் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியா, இவளிகள் நமக்கு வந்தவராயிருந்த ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கோல் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிதி சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். முதலிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு முழுந்தீரேன். எங்கள் பாவங்களை வாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை ஒற்றுமை அளித்துள்ள திருவுளங்கள் வீணாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறி விருதுக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அனைத்தையும் இழப்பேன், மன்னவன் உனக்காய் என்னையே கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் என் பாவத்தை மன்னிக்க வருவாய், என் உள்ளமதிலே அமைதியை தருவாய். என் பாவத்தை மன்னிக்க வருவாய், என் உள்ளமதிலே அமைதியை தருவாய். என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய், என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய். என் வீட்டிற்கு மீட்பினை தருவாய். என்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளை என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும், உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள் அடையாளங்கள் தமிழ் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நெறிபெறச் செய்தல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறைகள் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இன்று மாலை நமது ஆலயத்தில் திருப்பலி நடைபெறாது. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் இறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.
தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.